குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998. அதாவது முன்னாடி ஈவ் டீசிங் ஆக்ட்னு இருந்ததை தான் வந்து 2002ல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த ஆக்டோட டைட்டிலை வந்து மாற்றிருக்காங்க. ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிக் பிளேஸில் நடக்கக்கூடிய விமன் ஹராஸ்மெண்ட்டை ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆக்டோட ஆப்ஜெக்ட். அது நமக்கு ஆப்ஜெக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஆக்டுக்கு பின்னாடி இந்த சரிகாசா அவங்களோட மரணத்துக்கு அப்புறமா வந்து ஆர்டினன்ஸாக கொண்டு வந்த ஆக்ட்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சின்ன ஆக்ட் தான். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1ல் ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ்மெண்ட்டில் ஆக்டோட நேம் தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998. தென் இது வந்து என்னையிலேருந்து ஃபோர்ஸுக்கு வருன்றதும் ஷார்ட் டைட்டில் அண்ட் எக்ஸ்டென்ட்லேயே சொல்லிட்டாங்க. 30th day of July 1998. தென் டெஃபினிஷனில் இந்த ஆக்டில் மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2002 அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து 2025லையும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ 2025ல் வந்திருக்குது. ரொம்ப மேஜரான அமெண்ட்மெண்ட்ஸு, ரெண்டுமே மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ இந்த செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய டெஃபினிஷனில் ஹராஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2002ல் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ 2025லையும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2002 அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவ் டீசிங்னு இருந்ததை வந்து ஹராஸ்மெண்ட்டோட ஸ்கோப்பை இன்னும் வைடர் பண்ணி அதுக்கு கீழே வந்து இந்த இன்டிமிடேஷன், ஃபியரு, அப்புறம் ஷேம், அப்யூஸு, அதுக்கப்புறம் காசிங் ஹர்ட்டு, நியூசன்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2025ல் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல், வெர்பல், நான் வெர்பல், டிஜிட்டல், எலக்ட்ரானிக் ஆர் எனி அதர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட்ஸை வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, நமக்கு வந்து டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டதுனால அதையும் உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்ததுனால அந்த டிஜிட்டல், எலக்ட்ரானிக் ஆர் எனி அதர் மீன்ஸ்ன்றதை சேர்த்துருக்காங்க. அதோட சேர்த்து இந்த வேர்ட்ஸையும் ஃபிசிக்கல், வெர்பல், நான் வெர்பல் அப்படிங்கிறதையும் அந்த இதெல்லாம் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. அதுக்கு மீதி ரிமைனிங் ஏரியா வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கிற மாதிரி ரீட்டைன் ஆகுது. ஸோ தென் இது வந்து 2 Clause Aல. தென் 2 Clause Bல வந்து பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க டெஃபினிஷன். தென் இந்த சட்டத்தில் இல்லாத வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்தியன் பீனல் கோடை வந்து எடுத்துக்கணும். இப்போ 2025ல் வந்து அமெண்டட் ஆக்ட் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ பிஎன்எஸ் வந்து எடுத்துக்கோங்கிறதெல்லாம் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தென் செக்ஷன் 3ல் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமனில் இந்த ஹராஸ்மெண்ட்னா என்னன்ற டெஃபினிஷன் முதல்ல பார்த்துடலாம். So 2 Clause Aல harassment means any indecent conduct or act by a man which causes or is likely to cause intimidation, fear, shame or embarrassment, including abusing or causing hurt or nuisance or assault or use of force அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஹராஸ்மெண்ட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டீசன்ட் காண்டக்ட் ஆக்ட் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா இன்டீசன்ட் காண்டக்ட் ஆக்ட் ஆர் behavior by a man, whether physical, verbal, non-verbal, digital or electronic அப்படின்றத இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஆர் எனி அதர் மீன்ஸ் விச் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நமக்கு டெஃபினிஷனில் இருக்கிறது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ விச் காசஸ் வந்து இந்த இன்டிமிடேஷன், ஃபியர், ஷேம், எம்பாரஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் அபியூஸ் ஆர் காசிங் ஹர்ட் ஆர் நியூசன்ஸ் ஆர் அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதில் இந்த இன்டீசன்ட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கொஞ்சம் வைடரான ஒரு கான்செப்ட். இந்த இன்டீசன்ட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும்னா அதுக்கு எந்த விஷயங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு காண்டாக்ட் வந்து இன்டீசெண்டாக இல்லையா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக சோஷியல் ஸ்டாண்டர்ட், அந்த காண்டாக்டை வந்து சோஷியல் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி ஆக்ட், அதுக்கப்புறம் அந்த காண்டாக்டோட இம்பேக்ட் ஆன் தி விக்டிம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டீசென்ட் காண்டாக்ட் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து இதை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டிமிடேஷன், ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்டிமிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அஃபண்டர் வந்து என்ன பண்ணினாரு, அவர் வந்து பயமுறுத்துற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணினாங்களோ, ஸோ அது ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியது வந்து இந்த இன்டிமிடேஷன்றதுல வரும். ஃபியர் அப்படின்னு சொல்லும்போது விக்டிம் வந்து அதனால் என்ன வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவங்க மென்டலி வந்து என்னெல்லாம் டிஸ்ட்ரெஸ் ஆனாங்க, அவங்களுக்கு வந்து என்ன அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபியர்ன்றதுல வரும். ஸோ இன்டிமிடேஷன் சொல்லக்கூடியது இந்த ரெண்டுக்கு என்னென்னா, இன்டிமிடேஷன்னா அந்த வாட் இஸ் தி காண்டாக்ட் ஆஃப் தி அக்யூஸ்டு, அதோட ரிசல்ட் வந்து அவங்க ஃபியர்னு சொல்லும்போது அது அவங்கள எப்படி இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்றதுல அந்த ஃபியர் காஸ் பண்ணினது. தென் ஷேம் ஆர் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவங்கள வந்து இந்த ஹியூமிலியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியானது. தென் அடுத்து இன்க்ளூடிங் அப்யூஸ்ன்னு சொல்லும்போது
அது ஃபிசிக்கல் அப்யூஸு, வேர்பல் அப்யூஸு என்ன வேணால் இருக்கலாம். அது வந்து செக்ஷுவல் கலரபிள் நேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறது கூட அப்யூஸ் பொறுத்த வரைக்கும் நாட் நெசசரி இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். தென் காசிங் ஹர்ட்னா ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜுரி அந்த மாதிரி ஹர்ட் காஸ் பண்ணுறது. தென் நியூசன்ஸ் அண்ட் அசால்ட் அப்படின்னு சொல்லும்போது அனாயன்ஸை காஸ் பண்ணுறது. நியூசன்ஸ்லாம் எல்லா விதமான அனாயன்ஸும். தென் அசால்ட்டுன்னு சொல்லும்போது அதில் வந்து ஆக்சுவலி அவங்க அதில் தாக்கி இருக்கணுமா அப்படின்னா அசால்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரஹென்ஷன் இருந்தாலே போதும், அந்த இடத்துல அசால்ட் அப்படின்றது அட்ராக்ட் ஆகிடும். யூஸ் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலுமே ஒரு விமனுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலுமே அது வந்து ஹராஸ்மெண்ட்டுன்றதுக்கு கீழே வரும். செக்ஷன் 3ல வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமனில் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் எனி பிளேஸ் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த இடங்களையுமே விமனுக்கு அகேன்ஸ்டான ஹராஸ்மெண்ட்டு இருக்கக்கூடாது, அது ப்ராஹிபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 3ல சொல்லியிருக்காங்க. 4 பொறுத்த வரைக்கும் இதற்கான பெனாலிட்டி, ஹராஸ்மெண்ட்டுக்கான பெனாலிட்டி இதில் சில இடங்கள்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடம் அப்படின்னா, அதாவது எதெல்லாம் அஃபென்ஸ்னால் இந்த ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கமிட் பண்ணுறவங்க, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த ஹராஸ்மெண்ட்டை அபட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த கேட்டகரியில் எதில் வந்தாலும் எந்த கேடர் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சரி அது வந்து செக்ஷன் 4க்கு கீழே அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. தென் இந்த ஹராஸ்மெண்ட்டு எந்த இடங்களில் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. வித்தின் தி precincts of any educational institution, temple or other place of worship, bus stop, road, railway station, cinema theatre, park, beach, place of festival, public service vehicle or vessel or any other place அப்படின்றது. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் வந்து சில பப்ளிக் பிளேசஸை வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து எனி அதர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த எனி அதர் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா இன்றி அன்பழகன் கேஸுன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு 2012 உள்ளது. இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏஜிஸ்டம் ஜெனரிஸ் பிரின்சிபல் வந்து இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏஜிஸ்டம் ஜெனரிஸ்னால் ஏற்கனவே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எதை மீன் பண்ணுதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய நேச்சரில் வரக்கூடியதை தான் இந்த அதர் அப்படின்ற கூடிய கீழே வந்து கவர் ஆகும். ஸோ அதர் பிளேசஸ்ன்றதுல அப்போ அது வந்து இந்த செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்தோன்னா அது எல்லாமே பப்ளிக் பிளேஸ்ன்ற நேச்சரில் இருக்கிறதுனால அதர் பிளேசஸ்ன்னு சொல்லக்கூடியது பப்ளிக் பிளேஸில் தான் நடந்திருந்தால் தான் இந்த ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். ப்ரைவேட் பிளேஸில் நடந்திருந்ததுன்னா இந்த ஆக்ட் வந்து செக்ஷன் 4 இன்வோக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் வந்து கன்விக்ஷனை வந்து செட்டசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் வந்து பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கோர்ட்ஸ் வந்து இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த அன்பழகன் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி சில பேர் வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இல்லைனா ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணின உடனேயே பப்ளிக் பிளேஸில் இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணலை, அதனால் இந்த ஆக்ட் அட்ராக்ட் ஆகாது, ஸோ எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்கள் இல்லை ஃபைனல் ரிப்போர்ட் குவாஷ் பண்ணுங்கலாம் வரும்போது கோர்ட்ஸ் வந்து இதை எப்படி வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த சட்டத்துக்கு கீழே வந்து செக்ஷன் 4 வேணும்னா அட்ராக்ட் ஆகாமல் இருக்கலாம், பட் அதர் ஜென்ரல் லா ஐபிசிக்கு கீழெலாம் வந்து அது வந்து அட்ராக்ட் ஆகுது, அஃபென்ஸாக வருதுன்றதுனால இந்த கிரவுண்டில் இதை வந்து நம்ம குவாஷ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படின்றது இப்போ எடுக்கக்கூடிய வியூஸ் வந்து இப்படி இருக்குது. இது வந்து செக்ஷன் 4. இதற்கான பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசான்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years அண்ட் இந்த ஆக்டில் இருக்கக்கூடியது எல்லாமே அலாங் வித் ஃபைன் தான், எதுவுமே வந்து ஆர் கிடையாது, எல்லாமே அலாங் வித் ஃபைன். ஃபைன் பொறுத்த வரைக்கும் 10,000 rupeesக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு 2002 இருக்கக்கூடிய அந்த ஆக்டில் வந்து எப்படி இருக்கு. பட் இப்போ 2024 அமெண்ட்மெண்ட்டில் இதை எவ்வளவா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இம்ப்ரிசான்மெண்ட் வந்து 5 years வரைக்கும் அப் டு 5 years வரைக்கும் பனிஷ் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபைன் இம்போஸ் பண்ணணும். ஃபைன் வந்து நாட் லெஸ் தேன் 1 lakh. ஸோ இது வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இம்ப்ரிசான்மெண்ட் அப் டு 5 years, ஃபைன் வந்து 1 lakhக்கு குறையாமல் வந்து இம்போஸ் பண்ணணும். இதுவே வந்து செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இம்ப்ரிசான்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் நாட் லெஸ் தேன் 5 yearsன்றது சொல்லியிருக்காங்க. செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட்டுக்கு வந்து இம்ப்ரிசான்மெண்ட் நாட் லெஸ் தேன் 5 years. இது எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னா 10 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அலாங் வித் ஃபைன். ஃபைன் பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தேன் 10 lakh rupees. ஸோ இது வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தென் அடுத்து செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ வந்து ஹராஸ்மெண்ட் டெத்.
ஸோ இங்கே வந்து ஹராஸ்மெண்ட் டெத்துன்னே சொல்லி ஒரு தனியாக இண்டிபெண்ட்டாக இந்த அஃபென்ஸுக்கே வந்து ஒரு பேரே கொடுத்துருக்காங்க, ஹராஸ்மெண்ட் டெத் அப்படின்னு சொல்லி. நம்ம எப்படி மர்டர், டவுரி டெத்து பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் டெத்துன்னே ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹராஸ்மெண்ட் டெத்தில் வந்து ஒரு விமன் வந்து இறந்து போயிருக்கணும். அவங்க எதனால் இறந்து போயிருக்கணும் அப்படின்னா ஒரு பாடிலி இன்ஜுரினால, அப்படி இல்லாட்டி அப்நார்மல் டெத்தாக வந்து அது இருக்கணும். நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இறந்துருக்கக்கூடாது, அன்நேச்சுரல் டெத்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட சேர்த்து சூன் பிஃபோர் ஹர் டெத் என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்க ஹராஸ்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த சூன் பிஃபோர் ஹர் டெத் வந்து அவங்க சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ஆக்டுக்கு கீழே சொல்லக்கூடிய ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு செக்ஷன் 294, 354, 509 இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் இந்த இடங்கள் எல்லாமே வந்து செக்ஷனை வந்து 74 to 79 ப்ளஸ் 296, 74 to 79 அதுக்கப்புறம் 296 பிஎன்எஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸுக்கு கீழே வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பேர் தான் வந்து ஹராஸ்மெண்ட் டெத் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹராஸ்மெண்ட் டெத்துனா அவங்களோட டெத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட்டு, அது இந்த ஆக்டுக்கு கீழே இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி பிஎன்எஸில் இருக்கக்கூடிய 74 to 79 ப்ளஸ் 296க்கு கீழே உள்ள அஃபென்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி இறந்துருக்கணும். அந்த ஹராஸ்மெண்ட்னால ஒரு பாடிலி இன்ஜுரினால இறந்துருக்கணும். அப்படி இல்லாட்டி அன்நேச்சுரல் டெத்தாக அது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட் டெத். தென் இது வந்து 4A கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹராஸ்மெண்ட் டெத்துக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இன்டென்ஷனலாகவே வந்து இந்த டெத்தை காஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி இல்லாட்டி நாலேஜோட அஃபென்ஸை காஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி இல்லாட்டி ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் மேனரில் அஃபென்ஸை கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ இன்டென்ஷனலி காஸ் தி டெத் அப்படின்னா ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சுருக்காங்க, அந்த செயல் செய்கிறதன் மூலமாக ஒரு ஹராஸ்மெண்ட் டெத்தை காஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்த அந்த ஆக்டு இவங்களுக்கு வந்து இந்த டெத்தை காஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு அவங்க செஞ்சுருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு பாடிலி இன்ஜுரியை வந்து காஸ் பண்ணணுன்ற நோக்கத்தில், அதாவது டெத்தை காஸ் பண்ணணுன்ற நோக்கம் இல்லைனா பாடிலி இன்ஜுரியை காஸ் பண்ணணுன்ற நோக்கம், அந்த பாடிலி இன்ஜுரி எப்படி இருக்கணும்னா லைக்லி டு காஸ் டெத்தாக இருக்கணும். ஸோ இந்த இன்ஜுரி வந்து கண்டிப்பாக டெத்தை காஸ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கான ஒரு இன்ஜுரியை காஸ் பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே. ஸோ இங்கே இன்டென்ஷன், இந்த 2 இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டு நமக்கு ஆக்டில் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு அண்ட் ஃபைன் பொறுத்த வரைக்கும் ஷேல் நாட் லெஸ் தேன் 50,000 சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இப்போ 2025ல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் வந்து லைஃப் வரைக்கும் கொடுக்க முடியும். லைஃப் அப்படின்னு சொல்லும்போது இட் ஷேல் மீன் ரிமைண்டர் ஆஃப் தி லைஃப் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ரிமைண்டர் ஆஃப் தி நேச்சுரல் லைஃப் அந்த அளவுக்கு. தென் அடுத்து வந்து ஃபைனை பொறுத்த வரைக்கும் ஷால் நாட் லெஸ் தேன் 2 lakhs அல்லனா டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் வந்து லைஃபாக கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்களோட நேச்சுரல் லைஃப் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதே போல் அலாங் வித் ஃபைன் இம்போஸ் பண்ணணும். ஃபைன் பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தேன் 2 lakhs rupees இல்லைனா டெத்து. ஸோ இது வந்து பனிஷ்மெண்ட்டு. தென் கிளாஸ் 2ல் நாலேஜ் வந்து எது தொடர்பு பட்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு செயலை, ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்காங்க, அந்த செயலை செய்யும் போதே அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ்னா இது வந்து டெத்தை காஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜோட அதை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லைனா ஒரு இன்ஜுரியை வந்து காஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஜுரியோட நேச்சர் வந்து டெத்தை காஸ் பண்ணலான்ற நேச்சர், பட் அது வந்து அவங்க இன்டென்ஷனோட பண்ணலை, நாலேஜோட செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது அதற்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா இப்போ 2025ல் இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு இம்ப்ரிசன்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 15 years, 15 ஆண்டுகள் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ப்ளஸ் ஃபைன் பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தேன் 2 lakhs rupees. இது வந்து செகண்ட் கிளாஸில் இருக்குது. தென் கிளாஸ் 3 வந்து இந்த ஹராஸ்மெண்ட் டெத்தை வந்து யாராவது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் மேனரில் காஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கான பனிஷ்மெண்ட்டு அப் டு 15 years வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். தென் அலாங் வித் ஃபைன் வந்து நாட் லெஸ் தேன் 1 lakh. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இன்டென்ஷன், நாலேஜ் ஆர் ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்டென்ஷன்னா ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மென்ஸ்ரியாவோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹை டிகிரியாக இருந்ததுன்னா அது இன்டென்ஷன், அதோட டிகிரி கொஞ்சம் குறையுதுன்னா நாலேஜ், இன்னுமே கம்மியாக இருக்குது அப்படின்னா நெக்லிஜென்ட்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து இதில் 2 தியரி இருக்குது. ஒன்று வந்து சப்ஜெக்டிவ் தியரி, இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ் தியரி.
சப்ஜெக்டிவ் தியரினா என்னென்னா அவங்க அந்த இன்டென்ஷனோட தான் செஞ்சாங்களா, அந்த நாலேஜோட தான் செஞ்சாங்களா, அதாவது அந்த அக்யூஸ்டு என்ன மென்ஸ்ரியாவில் செயல்பட்டார் அப்படின்னு அந்த ஆங்கிளில் போய் பார்க்கக்கூடியது வந்து சப்ஜெக்டிவ் தியரி. அப்ஜெக்டிவ் தியரினா என்னென்னா அவர் என்ன நாலேஜில் வந்து செயல்பட்டாருங்கிறத பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு ரீசனபிள் ஒரு ப்ருடன்ட் மேன் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி இவங்க செயல்பட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்றத வச்சு டிசைட் பண்ணக்கூடியது வந்து அப்ஜெக்டிவ் தியரி. ஸோ இந்த இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து சப்ஜெக்டிவ் தியரி ஏன்னா அதில் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் மென்ஸ்ரியா இருந்ததான்றதை கோர்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மென்ஸ்ரியா இருந்ததா அப்படின்றத பார்க்குறதுக்கு கோர்ட்டால் எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு ரீட் பண்ண முடியாது. அவங்க என்ன யோசிச்சு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது யாராலையும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து திருப்பி இவங்க சர்க்கம்ஸ்டான்சஸை பார்ப்பாங்க. சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு அந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய வெளிப்புற சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு கோர்ட் வந்து இன்ஃபேர் பண்ணுவாங்க. இன்ஃபேர்னா ஓகே வைட்டல் ஆர்கனில் வந்து இவங்க தாக்கியிருக்காங்களா, என்ன ஆயுதம் பயன்படுத்தியிருக்காங்க, எந்த பார்ட்டில் வந்து இவங்க வந்து குத்தியிருக்காங்க, காஸ்டு இன்ஜுரியோட நேச்சர் வந்து நார்மலாகவே வந்து டெத்தை காஸ் பண்ணுற அளவுக்கான இருக்கா, அதே போல் எத்தனை நேரம் தாக்கியிருக்காங்க, அந்த வெட்டு காயங்களோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு அவங்களோட மைண்டை வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களோட சப்ஜெக்டிவாக அவங்க செயல்பட்டுருக்காங்களாங்கிறது இந்த விஷயங்களெல்லாம் வச்சு கோர்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் தியரி இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட்னு சொல்லக்கூடியதில் வந்து பியூர்லி அப்ஜெக்டிவ் தியரி. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவருக்கு மைண்டுக்குள்ளே என்ன நோக்கத்தோடு இருந்தாருன்றத போய் பார்க்குறத விட ஒரு நார்மலாக ஒரு ப்ரூடன்ட் மேன் ரீசனபிள் மேன் வந்து இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் எப்படி செயல்படுவாங்களோ அது மாதிரி இவங்க செயல்பட்டுருக்காங்களா இல்லையா. ஸோ இந்த ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மென்ஸ்ரியாவை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இதை எடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் மேனில் ஒரு டெத்து காஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். ஒருத்தங்க இப்போ ஒரு ரோட்டில் ஒரு விமன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டெத்தை காஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷனும் இல்லை, டெத்தை காஸ் பண்ணணும் அப்படின்ற டெத்து காஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு இன்ஜூரியை காஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷனும் இல்லை. பட் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால அந்த விமன் பயந்து போய் ஓடும்போது முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் தடுக்கி விழுந்து கீழே இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டாக அவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்துல அந்த ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டை வந்து கோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இதை 3 விஷயமா வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்குமே வந்து பனிஷ்மெண்ட்டு வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதே தான் நம்ம வந்து ஐபிசியில் மற்ற அஃபென்சஸ்லையும் வந்து நம்ம இந்த மென்ஸ்ரியாவை டிட்டர்மைன் பண்ணுறதுல பார்ப்போம். ஸோ இது வந்து செக்ஷன் 4A. இந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எழுதிக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் மேஜர் சிங். இது வந்து ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்கான ஜட்ஜ்மெண்ட்டு, பழைய ஜட்ஜ்மெண்ட் தான் 1967. பட் இதில் சொன்ன பிரின்சிபலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி இந்த அக்யூஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 7.5 years இருக்கக்கூடிய ஒரு கேர்ள், சின்ன பொண்ணு, அவங்களோட வெஜினாவை வந்து இன்ஜுரி காஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 7.5 years இருக்கக்கூடிய ஒரு கேர்ளுக்கு வந்து மாடஸ்டி அப்படிங்கிறது முதல்ல ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து டெவலப் ஆகி அடல்ட் ஆகும்போது தான் அந்த விமனோட மாடஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ குழந்தைக்கு வந்து அந்த மாதிரியான மாடஸ்டி கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்க வந்து விமனோட மாடஸ்டியை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாதுன்றது அஃபண்டரோட வாதமாக இருக்கும். கோர்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விமனோட மாடஸ்டி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பியூர்லி செக்ஸ் பேஸ்டாக வந்து இருக்கக்கூடியது. அதாவது அவங்க பொண்ணாக இருந்தாங்கன்னாலே அது போதும். ஒரு விமன் அப்படின்னு சொல்லும்போது ஏஜ் கிரைட்டீரியா எதுவுமே கிடையாது. எந்த ஏஜில் இருக்கக்கூடிய விமனாக இருந்தாலும் விமன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்துட்டாங்கனாலே அது வந்து அந்த மாடஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஏஜ் வந்து இங்கே இம்மெட்டீரியல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈவன் அ சைல்டு ஹேஸ் மாடஸ்டி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ மாடஸ்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏஜ் அப்படிங்கிறது. தென் அதே போல் மாடஸ்டியை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் ஸ்டேட்டஸோ ஸோ இது எதுவுமே வந்து அதெல்லாம் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த மாடஸ்டி ரிலேட்டடான விஷயங்களை வந்து டிசைட் பண்ணும்போது அக்யூஸ்ட் என்ன இன்டென்ஷனில் செயல்பட்டாங்களான்றதை விட அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது, அவங்களோட மாடஸ்டியை வந்து வயலேட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கோர்ட் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா
உங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட மாடஸ்டியை வந்து நீங்கள் கலங்கப்படுத்தணுங்கிறது உங்கள் நோக்கமாக இல்லையாங்கிறது தேவையே கிடையாது. உங்களோட ஆக்ட் வந்து எதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது இதை தான் இந்த சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் தியரின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த தியரியை இங்கேயும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மென்ஸ்ரியாக சப்ஜெக்டிவாக நீங்கள் என்ன யோசித்து இன்டென்ஷனில் பண்ணுனீங்கன்றது இந்த விஷயங்களை டிசைட் பண்ணுறதுக்கு இம்மெட்டீரியல். நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்ஜெக்டிவாக வெளியில் உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நீங்கள் பண்ணின விஷயம் வந்து அவங்க மாடஸ்டியாக வயலேட் பண்ணியிருக்கான்றது கலங்கப்படுத்துதான்றது இருந்தாலே போதும். உங்களுக்கு நோக்கம் இருந்ததான்றது உங்களோட சப்ஜெக்ட் இதை வந்து நாங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள். ஒன்று வந்து அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி, இன்னொன்று வந்து அவங்களோட டிக்னிட்டியை வந்து கலங்கப்படுத்துறது. இந்த 2க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்னிட்டி ஆஃப் விமன், இன்னொன்று வந்து அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன், 2 விஷயம் வருது இல்லையா. ஸோ ஐபிசிலையுமே வந்து இப்போ பிஎன்டபிள்யூஸ்லையுமே நம்ம பார்த்தோம்னா இந்த 2 வார்த்தைகள் வந்து தனித்தனி செக்ஷனில் பயன்படுத்தியிருப்பாங்க. மாடஸ்டி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க விமனாக இருக்காங்களா, விமன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாடஸ்டின்றதும் வந்துடும். டிக்னிட்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து யூனிவர்சலாக ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹியூமன் ரைட்டு. அதாவது நமக்கு ஆர்டிகல் 21 இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க, வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே டிக்னிட்டியோட வாழ்றதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டிக்னிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷன்லேருந்து டெரைவாய்க்கு வரக்கூடியது தான் இந்த டிக்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிக்னிட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் இந்த இடத்துல வந்து விமனோட டிக்னிட்டி அவங்க வேலியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. ஸோ மாடஸ்டின்னு சொல்லும்போது பியூர்லி செக்ஸ் பேசிஸாக வரக்கூடியது. டிக்னிட்டின்னு சொல்லும்போது அவங்கள வந்து செக்ஷுவல் கலரபிள் நேச்சரில் எதுவும் சொல்லியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லைன்னா அவங்கள போய் ஃபிசிக்கலாக டச் பண்ணியிருக்கணும், எதுவுமே தேவை கிடையாது டிக்னிட்டி பொறுத்த வரைக்கும். ஈவன் ஜஸ்ட் அவங்கள போகும்போது ஒரு ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி செக்ஸ் நேச்சர் இல்லாத வேறு ஏதாவது ஜோக் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து அவங்களோட டிக்னிட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் பண்ணினாங்கனாலும் அது வந்து இந்த டிக்னிட்டின்றதுக்கு கீழே வந்துடும். பட் மாடஸ்டினா இந்த ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி. தென் அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இது வந்து செக்ஷுவல் டீசன்சி அண்ட் ப்ரைவசின்றதுக்கு கீழே வரும். அது வந்து ஓவரால் செல்ஃப் ஒர்த் அண்ட் ரெஸ்பெக்ட், அவங்களோட மரியாதை, அவங்களோட கண்ணியம், அந்த மாதிரி செல்ஃப் ஒர்த்து அது தொடர்பு பட்டு வரக்கூடியது. தென் செக்ஷன் 4B ஹராஸ்மெண்ட் சூசைடு. இது வந்து ஏதாவது ஒரு விமன் சூசைடு வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதே போல் இந்த செக்ஷன் 4A அண்ட் 4Bக்கு கீழே சூன் பிஃபோர் ஹர் டெத்துன்ற வேர்டை வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட்டுங்கிறது இருக்கணும், அப்படி கிடையாது, லிட்ரல் மீனிங் கிடையாது. 2க்கும் அவங்களோட டெத்துக்கும் அவங்க பண்ணின அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கும் நெக்ஸஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது தொடர்பு, நெக்ஸஸ், இந்த நெக்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெக்ஸஸ்ன்னு சொல்லும்போது அவங்க பண்ணின ஹராஸ்மெண்ட்டோட விளைவுனால இவங்க இறந்துருக்காங்களா, அதுதான் நெக்ஸஸ். அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்தின செகண்டு அப்போ போய் அது நடந்திருக்கா, ஸோ அது அந்த மாதிரி லிட்ரல் மீனிங் வந்து கிடையாது அப்படிங்கிறத நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணினதோட விளைவுனால தான் இவங்க இறந்துருக்காங்களா, ஸோ அது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அதோட ரிசல்ட், அதோட இம்பாக்ட் இன்னுமே இருந்திருக்கும், அதனால் போய் அவங்க வந்து தற்கொலை பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இதை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் இதுவே வந்து இந்த நெக்ஸஸ் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருந்தது, க்ளோஸாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல சூன் பிஃபோர் ஹர் டெத்துன்றது இல்லை. க்ளோஸ் நெக்ஸஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம சூன் பிஃபோர் ஹர் டெத்துன்றது எடுத்துக்கணும். இது வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. தென் இப்போ வந்து நம்ம செக்ஷன் 4Bயில் வந்து ஹராஸ்மெண்ட் சூசைட்டில் ஏதாவது ஒரு விமன் வந்து சூசைட் கமிட் பண்ணியிருக்கணும். சூன் பிஃபோர் ஹர் டெத் வந்து அவங்க சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட்டு. அப்படி இல்லாட்டி ஐபிசியில் இருக்கக்கூடிய அந்த 74 to 79 அண்ட் 296 பிஎன்எஸில் சொல்லியிருக்க விஷயங்கள் எதையாவது வந்து கமிட் பண்ணியிருக்கணும் அவங்க மேலே. ஸோ அது மாதிரி இருந்து அதனால் அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா தட் இஸ் கால்டு ஹராஸ்மெண்ட் சூசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் இப்போ வந்து எந்த நபர் வந்து இந்த ஹராஸ்மெண்ட்டையோ இல்லை இந்த பிஎன்எஸில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அஃபென்ஸையோ வந்து யார் காசு பண்ணாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் டீம்டு டு ஹேவ் அபட்டர் தி சூசைட் அப்படிங்கிறதே அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த சூசைடையே வந்து அபெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டீமிங் எடுக்கணுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டென்ட் இன் செக்ஷன் 4ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஜென்ரலாக ஹராஸ்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் என்னங்கிறது தான் 4ல் சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஹராஸ்மெண்ட் சூசைடுன்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து 4ல் என்ன சொல்லியிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, இதை தான் வந்து எடுத்துக்கிடணும். ஸோ இதற்கான பனிஷ்மெண்ட்டு இப்போ அமெண்டட் ஆக்டில், இந்த ஆக்டில் வந்து நமக்கு
பேரக்கில் வந்து இன்னும் நிறைய இதில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட அந்த 2025 வந்து இதில் இன்னும் கேரி அவுட் பண்ணலை, தனியாக போட்டிருக்காங்க அமெண்ட்மெண்ட்டை. பட் இப்போ அமெண்டட் ஆக்டில் வந்திருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா அப் டு 15 years வரைக்கும் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்க முடியும், ப்ளஸ் ஃபைன் பொறுத்த வரைக்கும் ஷால் நாட் பி லெஸ் தேன் 2 lakhs rupees. ஸோ இங்கே 10 yearsன்னு சொல்லக்கூடியதை 15 yearsன்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 50,000 rupees அப்படின்னு இருந்ததை வந்து 2 lakhsன்னு மாற்றிருக்காங்க. தென் 4 capital Cல ப்ரிசம்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது, ப்ரிசம்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட், ரெண்டுக்குமே ப்ரிசம்ஷன், ஹராஸ்மெண்ட் டெத்து ஆஸ் வெல் அஸ் ஹராஸ்மெண்ட் சூசைடு. ப்ரிசம்ஷனுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹராஸ்மெண்ட் சூசைடு அபார்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஹராஸ்மெண்ட் டெத்தை வந்து காஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு கான்ட்ரரி வந்து இப்போ டிஃபென்ஸ் வந்து கான்ட்ரரியாக எதுவும் ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் வந்து ப்ரிசம்ஷன் எடுக்கணும், ஷால் ப்ரிசம்ஷன் எடுக்கணும். அதனால் மேண்டேட்ரி ப்ரிசம்ஷனில் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஷோன் தட் பிஃபோர் ஹர் டெத் சச் விமன் ஹாஸ் பீன் சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட் ஆர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹர் அன் அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட் அண்டர் செக்ஷன் 74 to 79. தென் அதோட சேர்த்து அண்ட் பாடிலி இன்ஜுரி வாஸ் காசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 விஷயமும் வந்து இருக்கணும். ஒன்று அவங்க இறந்து போயிருக்கணும், அதோட சேர்த்து அவங்க பாடியில இன்ஜுரியும் வந்து அவங்களோட பாடியில் இன்ஜுரியும் இருந்திருக்கணும். இந்த 2 விஷயமும் இருக்கும்போது தான் இந்த ப்ரிசம்ஷனை வந்து எடுக்க முடியும். ஸோ ஒன்று வந்து சப்ஜெக்ட் டு ஹராஸ்மெண்ட் அப்படின்றது அதை ஃபாலோ பண்ணி அவங்களோட பாடியில் இன்ஜுரி இருந்திருக்கணும். இந்த 2 விஷயமும் இருந்ததுன்னா இவங்க வந்து ஹராஸ்மெண்ட் டெத்தை காஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஹராஸ்மெண்ட் சூசைடை வந்து அபார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் த கேஸ் மேபி அது என்ன கேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை நம்ம ப்ரிசம்ஷன் எடுத்துக்கிடணும் அப்படின்றது இந்த 4Cல வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து இப்போ நமக்கு இதில் என்ன தோணும்னா பாடியில் இன்ஜுரியை காஸ் பண்ணலை, பட் வேறு ஏதோ வந்து அவங்கள ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அது இட் லீட்ஸ் டு கமிட் சூசைடுன்னா அப்போ அந்த இடத்துல ப்ரிசம்ஷன் எடுக்க முடியாதானா எடுக்க முடியாது. ஸோ பாடியில், ஏன்னா இங்கே வேர்டு வந்து ஆண்டுன்ற வேர்டு போட்டிருக்காங்க, ஸோ அதனால் கண்டிப்பாக பாடியில் இன்ஜுரி இருக்கும்போது தான் இந்த ப்ரிசம்ஷன் வந்து எடுக்க முடியும். சப்போஸ் இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரியில் வந்து பாடியில் இன்ஜுரி இல்லாத ஒரு சூசைடு வந்து பட் ஹராஸ்மெண்ட்னால தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ப்ரிசம்ஷன் எடுக்க முடியாது தானே தவிர்த்துட்டு, பட் ப்ராசிக்யூஷன் கேன் ப்ரூவ் தி கேஸு. ப்ரிசம்ஷன் இல்லாமல் நார்மலாக ஜென்ரலாக வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து ப்ரிசம்ஷன் இல்லாத கேஸஸில் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்களோ பியாண்ட் ரீசனபிள் டவுட் தே ஹவ் டு ப்ரூவ் தி கேஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து 2க்கும் டிஃப்ரென்ஸ். பட் 2மே வந்து இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். ஸோ ப்ரூவிங்கில் மட்டும்தான் மாறுது. ஸோ இதில் வந்து பார்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ரிவர்ஸ் பார்டன் வந்து அக்யூஸ்டுக்கு இருக்குது. அவங்க வந்து நான் இந்த இதை வந்து அபார்ட் பண்ணலை, இல்லைனா ஹராஸ்மெண்ட் டெத்தை நான் காஸ் பண்ணலைன்றதை ப்ரூவ் பண்ணலாம். ரிபுட்டல் ப்ரிசம்ஷன் தான். ரிபுட்டல் ப்ரிசம்ஷன் இந்த கேஸஸை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து அக்யூஸ்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அவங்க ரிபுட்டல் ப்ரிசம்ஷன் வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ப்ரூவ் பண்ணாங்கன்னா போதும். ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 4C. தென் செக்ஷன் 5 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனி ப்ரிசிங்க்ட். இதில் இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா டெம்பிள் இல்லைனா அதர் பிளேஸ் ஆஃப் வார்ஷிப் இல்லைனா சினிமா தேட்டர் இல்லைனா எனி அதர் பிளேஸ்ன்னு சொல்லி இந்த பப்ளிக் பிளேஸ் ரிலேட்டடான இருக்கக்கூடிய இடங்களில் அந்த இன்ஸ்டிடியூஷனோட இன்சார்ஜ் யாராக இருக்காங்களோ அவங்க அந்த ப்ரிமைசஸில் விமன் ஹராஸ்மெண்ட் நடக்காத மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படின்றதும், சப்போஸ் அந்த மாதிரி நடந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணணும், தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 2025 அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த இந்த ப்ரிமைசஸ்லாம் வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணுங்கிறத அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் லைட்டிங்ஸு இருட்டாலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டிங்ஸு கேமரா இல்லை இன்னும் இது தொடர்பு பட்டு இதை இந்த அஃபென்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த மற்ற விஷயங்களெல்லாம் செய்யணுன்றது கொண்டு வந்திருக்காங்க. தென் அடுத்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் அந்த அக்கரன்ஸ் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டு தகவல் வந்து போலீஸுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தென் இங்கே வந்து பனிஷ்மெண்ட் இப்போ 2025 இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 2000 rupees நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல 50,000 rupees அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப் டு 50,000 rupees. யாராவது இதெல்லாம் இந்த இப்போ கிளாஸ் 1ல் சொல்லியிருக்க விஷயங்களே யாரும் பண்ணலை, ஃபெயில் டு டூ அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 50,000 rupees. இது வந்து செக்ஷன் 5. தென் செக்ஷன் 6ல் டியூட்டி ஆஃப் க்ரூ இன் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள். இந்த பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த இடங்களில் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமனை தடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து
சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து அஃபென்ஸ் கமிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த வெஹிக்கிளோட க்ரூன்னு சொல்லக்கூடியவங்க, க்ரூனா டிரைவரு, கண்டக்டரு, அந்த மாதிரி எல்லாரும். ஸோ அவங்க எல்லாரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, கம்ப்ளைண்ட் வந்து அக்ரீவ்டு பர்சன் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இமீடியட்டாக அந்த வெஹிக்கிளை நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு 6ல் Clause 1ல் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதை வந்து யாராவது ஃபெயில்ஸ் டு டூ அப்படின்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டு அப் டு 25,000 வரைக்கும். இங்கே வந்து நமக்கு 10,000 rupees இருந்த இடத்துல இப்போ 25,000 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து 2025 அமெண்ட்மெண்ட்டு. தென் செக்ஷன் 7 வந்து டீம்டு அபட்மெண்ட்டு. ஒரு வெஹிக்கிளில் வந்து இந்த செக்ஷன் 4 A இல்லைனா 4 Bயில் சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ் வந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ப்ரிசம்ஷன் வந்து அந்த வெஹிக்கிளோட டிரைவரை பொறுத்த வரைக்கும் பனிஷ் பண்ண முடியும். அவங்கள வந்து என்னவா டீம் பண்ணிக்கிடணும் அப்படின்னா, அவர் இந்த அஃபென்ஸை அபட் பண்ணின மாதிரி டீம் பண்ணிக்கிடணும். ஸோ இது எந்த ப்ரொவிஷனுக்குலான்னா இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 4 A அண்ட் 4 Bக்கு கீழே உள்ள அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஸோ வெஹிக்கிளில் இந்த மாதிரியான அஃபென்ஸ் நடந்ததுன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து இந்த அஃபென்ஸை வந்து அபட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது டீமிங் கிளாஸு. இதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 5,000 rupees இருந்த இடத்துல இப்போ 75,000 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க 2025 அமெண்ட்மெண்ட்டில். ஸோ ஷால் நாட் பி லெஸ் தென் 5,000 rupees அப்படின்னு இருந்ததை இப்போ ஷால் நாட் பி லெஸ் தென் 75,000 அப்படின்றது இப்போது கொண்டு வந்திருக்காங்க. தென் அடுத்து 7 Aல ஆர்டர் டு பே காம்பன்சேஷன். இதில் வந்து 4 A இல்லை 4 Bக்கு கீழே சென்டென்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த ஆர்டர்லேயே வந்து இவங்களுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா அவங்க எதெல்லாம் பார்க்கணுன்னா, அவங்க என்ன லாஸ் ஆர் இன்ஜுரிஸ், அவங்களுக்கு என்ன டிசபிலிட்டி, அது மென்டல் அகனியாக இருக்கலாம். ஸோ இதனால் அந்த இன்ஜுரியை அந்த அஃபென்ஸ் அவங்களுக்கு மேலே கமிட் பண்ணினதுனால விளைவுகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கான காம்பன்சேஷன் வந்து பாஸ் பண்ண முடியும். தென் சப்போஸ் வந்து அந்த விக்டிம் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லீகல் ஆஸ்க்கு வந்து அந்த காம்பன்சேஷனை கொடுக்க சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணலாம். இது வந்து 7 A. தென் 7 B அண்ட் 7 C வந்து இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 7 Bயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அஃபென்ஸும் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 7 B எல்லா அஃபென்ஸுமே வந்து காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். தென் 7 Cயில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆன் அப்ளிகேஷன் யாராவது இந்த அக்ரீவ்டு பர்சன் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறதன் மூலமாகவும் ஆர்டர் பாஸ் பண்ணலாம், இல்லைனா அதர்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது மேனரில் அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஸோ அவங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியும், ப்ரொடெக்ஷன் ஆர்டர். இது எப்போ அப்படின்னா, சப்போஸ் அவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃப்ரம் தி அக்ரீவ்டு பர்சன் இந்த மாதிரி வருதுங்கும் போது அவங்க ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட இருந்து அவங்களோட ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணணும். இந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா, ஸோ பிரைமா ஃபேசி கேஸ் எதில் அப்படின்னா இந்த ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 4ல் வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது தொடர்பு பட்டு அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா, அது இல்லாமல் நமக்கு பிஎன்எஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய 74 to 79 அண்ட் 296 இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே உள்ள அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து என்ன அதில் ஆர்டர் அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட் வந்து இனிமேல் இந்த அக்ரீவ்டு விமனோட எந்த விதத்துலையும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல் அது அந்த கம்யூனிகேஷனுக்கான அட்டெம்ப்ட்னு சொல்லும்போது அது பர்சனலாக அவங்களே கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஓரல் ரிட்டர்ன் இல்லைனா எலக்ட்ரானிக் மீன்ஸில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி டெலஃபோன் கம்யூனிகேஷன், அப்படி இல்லாட்டி ஈவன் தேர்ட் பார்ட்டி மூலமாக கூட அவங்க இந்த அக்ரீவ்டு விமனை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 7 Cக்கு கீழே ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ இது அமெண்ட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கும் போது அதை வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லி அதிலே வந்து Clause 2ல் அதற்கான பனிஷ்மெண்ட்டு 3 years வரைக்கும் இம்ப்ரீசன்மெண்ட் இம்போஸ் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபைன் பொறுத்த வரைக்கும் 1 lakh வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம், அப் டு 1 lakh. ஸோ இதெல்லாமே வந்து 7 Aலேருந்து 7 C வரைக்கும் இருக்கக்கூடியது. தென் செக்ஷன் 8 வந்து ஆப்ரேஷன் ஆஃப் அதர் லாஸ் நாட் அஃபெக்டட். ஸோ இது வந்து இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன் அடிஷன் டு அதர் லாஸ் மற்ற சட்டங்களை இது பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இன் அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது மற்ற சட்டங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக இருக்குமே தவிர்த்துட்டு அந்த சட்டங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணாது இந்த சட்டம். ஸோ அப்போ என்னென்னா பேரலல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கோர்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழேயும் வந்து அவங்க அஃபென்ஸ் ட்ரை பண்ண முடியும். ரெகுலராக வந்து மற்ற நம்மளோட ஜென்ரலாக அது இல்லாது மற்ற இப்போ பாஷ் ஆக்டுக்கு கீழேயும் அது அட்ராக்ட் ஆகுதுன்னா அது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து டீல் பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து இன் அடிஷன் டு அதர் லா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நமக்கு வந்து கோர்ட்ஸ் வந்து இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்டுக்கு கீழே 4 அட்ராக்ட் ஆகலைன்னா கூட மற்ற ஆக்டுக்கு கீழே கவர் ஆகுதும் போது அதை வந்து குவாஷ் பண்ணணும், எஃப்ஐஆரையோ இல்லை சார்ஜ் ஷீட்டையோ குவாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதெல்லாம் இப்போ வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அன்பழகன் ஜட்ஜ்மெண்ட், அன்பழகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அது 2011 உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு, அது நம்ம பார்த்துட்டோம். தென் வந்து எம்ஆர் சிவராமகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட், இது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான், 2022 ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் தான் இந்த சொன்னோம் இல்லையா, ஐபிசியில் இருக்கக்கூடிய செக்ஷன் 4 ஆஃப் திஸ் ஆக்ட் அட்ராக்ட் ஆகலைன்னா கூட ஐபிசியில் வந்து அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன் சொல்லி அந்த 354க்கு கீழெல்லாம் வந்து அது அங்கே அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கேஸில் வந்து அப்படி தான் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. சார்ஜ் ஷீட்டை வந்து குவாஷ் பண்ண சொல்லி கேஸ் வந்து அஃபெண்டர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் ப்ரைவேட் பிளேஸில் தான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு, பப்ளிக் பிளேஸில் நடக்கலை. அதனால் வந்து அன்பழகன் ஜட்ஜ்மெண்ட்டை அதில் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து குவாஷ் கேட்பாங்க. பட் ஹைகோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஜென்ரல் லாவுக்கு கீழே இது அஃபென்ஸாக ஸ்டில் இட் இஸ் அஃபென்ஸ் அண்டர் தி ஜென்ரல் லா. ஸோ அதனால் பார் எதுவும் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு இப்போ செக்ஷன் 8 வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து இன் அடிஷன் டு மற்ற சட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அடுத்து இன்னொரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுவுமே வந்து குவாஷ் தி எஃப்ஐஆர் தான் வந்திருப்பாங்க. இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து 13(1)(1)(b) ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இவங்க ஒரு ஒய்ஃப் கொடுத்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பட் இதில் வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரைமா ஃபேசி கேஸ் வந்து எஃப்ஐஆரில் இருக்குது அப்படின்னா அதை வந்து குவாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அஃபெண்டர் போட்ட குவாஷ் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த எதுக்காக சொல்கிறேன்னா, 482 சிஆர்பிசி வந்து எப்போவுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் அடிக்கடி கேட்பாங்க. என்ன டைம் எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து கோர்ட் வந்து 482 இன்வோக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நிறையா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, inherent powers of the High Court under section 482 CRPC are mean to act ex deficio justitiae. ஸோ எக்ஸ் டெபிட்டோ ஜஸ்டிஷியே அப்படின்னா இந்த லீகல் டேர்முக்கு வந்து இந்த டேர்முக்கான மீனிங் என்னென்னா, டு டூ ரியல் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து அடிக்கடி இந்த 482 டிஸ்கிரிஷனரி பவரை ஹைகோர்ட் எப்போ எக்ஸசைஸ் பண்ணலான்றது கேட்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ இதுக்கு வந்து இதை எப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் வந்து எக்ஸ் டெபிட்டோ ஜஸ்டிஷியே அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது டு டூ ரியல் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் ஜஸ்டிஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் 482 வந்து கோர்ட் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, 482 எதுக்காகனா பியூர்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ் தான். தென் அடுத்தப்போ வந்து ப்ரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கோர்ட்டு, டு கிவ் எஃபெக்ட் டு அன் ஆர்டர் அண்டர் தி கோடுன்னு சொல்லும்போது அவங்க அந்த பழைய சிஆர்பிசியை சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து பிஎன்டபிள்யூஎஸை பொறுத்திக்கணும். ஸோ டு கிவ் எஃபெக்ட் டு அன் ஆர்டர் அண்டர் பிஎன்டபிள்யூஎஸ், தென் டு ப்ரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கோர்ட், தென் அடுத்து டு அதர்வைஸ் செக்யூர் தி எண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி பவரை வந்து 482 கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி பவர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்ஹரண்ட் பவர் இருக்குது. பட் அது வந்து பிரைமா ஃபேசி கவர்மெண்ட்டை பார்க்கும்போதே அதில் வந்து எந்த விதமான அஃபென்ஸும் மேட் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது கோர்ட் வந்து அவங்களோட பவர் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக குவாஷ் பண்ண முடியும். மற்ற இடங்களில் வந்து இதை பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 482 வந்து அப்ளை பண்ணும்போது வித் கிரேட் கேர் அண்ட் காஷனோட இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்க்கும்போது எந்த விதமான அபியூஸ் ஆஃப் ப்ராசஸாகவும் இதில் இல்லை. அதனால் இன்ஹரண்ட் பவர் கேன் பி எக்ஸசைஸ்டு டு ப்ரிவென்ட் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா தான் அதை பயன்படுத்த முடியும். பட் இந்த கேஸில் அந்த மாதிரி அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் லா எதுவும் இல்லைன்னு சொல்லி இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸில் குவாஷ் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இப்போ வந்து நமக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி இப்போது நம்மளுக்கு வந்து மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்ப்ளைண்ட்டில்
ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து நமக்கு வந்திருக்கு. மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ சேர்த்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் மேலே தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து இந்த மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஆர்டரும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஹிந்துவில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2025 ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க என்னென்னா ஆர்டிஓக்கு முதல்ல ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆர்டருக்கு ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஓ மூலமாக வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் நான் அனுப்பி விடுறேன்.